ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டெக் கூட பியல் அண்ட் சாட். இது என்னத்துக்கு ஸ்பெஷல்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஜேகேக்கு பர்த்டே இல்லை. ஸோ அதுக்கான ஸ்பெஷல் தான். ஆக்சுவலி ஜேகே பர்த்டே அன்றைக்கி என்னால் அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரில, கொஞ்சம் ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் நான் முன்னாடியே அட்வான்ஸாகவே அப்லோட் பண்ணிடுறேன். மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஜங்குக்கா. அப்படியே ஒரு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யாரை காமிக்கிறாங்கன்னா 4 பர்சன்ஸ் தாண்டா ஏதோ பெருசாக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே எல்லாம் கரெக்டாக இருக்கும்ல, பக்காவாக இருக்கும். சரிலி எல்லாம் நீ பண்ணிட்டல, நான் பண்ணிட்டேன். இது எவ்வளோ சீக்கிரம் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எதாக இருந்தாலும் சீக்கிரம் நம்ம முடிவெடுத்தாகணும். அதான் முடிவு எல்லாத்தையும் எடுத்தாச்சுல அப்படின்னு நம்ம லீயும் ஜங்குக்கு தாண்டா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அங்கே ஒரு பர்சன் தான் வராங்க. டே, இதை நம்ம பண்ணி தான் ஆகணுமா? காய் கொஞ்சம் நேரம் வாய மட்டும் இருக்கியா? ஆக்சுவலி நான் அது நம்ம ஹியூனிங் தாண்டா. எதுக்குதான் அப்படி பேசுகிறீங்க? பட் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும்ல, இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். சரி ஓகே, கத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே 4வதாக உள்ள பர்சன் வேறு யாருமே இல்லை, நம்ம யோன்ஜுனா தான். யோன்ஜுன் அப்புறம் ஹன்னுமே இருக்காரு. மொத்தம் 4 பர்சன்ட்ல 5 பர்சன்ஸ், மொத்தம் 5 பேருமே இருக்காங்க. அவங்க யாரையோ கிட்னாப் பண்ண தாண்டா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அங்கேருந்து அதாவது ஒரு ஷாப்லேருந்து ஒரு பர்சன் தாண்டா ஃபுல் பிளாக்கில் தான் வராரு. அவருமே அவர் பாட்டுக்கு அப்படியே வந்து காரில் ஏற டக்குன்னு வந்து நம்ம பாய்ஸ் தான், நம்ம பாய்ஸ் 5 பேர் இருந்தாண்டா டக்குன்னு அந்த பர்சனை தூக்கி காரில் போட்டு அப்படியே வந்துடுறாங்க. அந்த பர்சனுக்கு வந்து கர்ச்சீஃப் வச்சு அவங்க ஃபேஸில் வச்சதுனால அவங்க வந்து அப்படியே மயங்கிடுறாங்க. இப்போ அந்த வீட்டில் தாண்டா காமிக்கிறோம். அந்த பர்சனாக ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்காங்க. அந்த பர்சன் எப்படின்னா ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ வெளில தாண்டா நம்ம காய் தாண்டா. டே, இதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக படுதாடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஆனால் அவனை தூக்கிட்டு வந்து தப்புன்னு சொல்ல முடியல அப்படின்னு நம்ம காய்பாட்டுக்கு பேசிகிட்ருக்க. அங்கேருந்து நம்ம யோஞ்சும் தான் வந்து நம்ம காய் தலையே தட்டுறாரு. இப்போது அங்கே நம்ம ஹன் தாண்டா, இங்கே பாரு நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக மறந்துட்டியா நீ? அவனை எப்படி விட சொல்கிற? நமக்கு எவ்வளோ பெரிய கொடுமை பண்ணியிருக்காங்க. அதுவும் அவன் யார்? ஒரு இப்படிப்பட்ட கேவலமான, அதுவும் அப்பனே கீழே வேலை செஞ்சவன், அவனை விட முடியுமா? அது பார்க்கும்போது அப்படியே அப்பாவி மாதிரி இருக்கான்டா. ஆனால் அவன் அந்த மாதிரி வேலை பார்க்கலன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹன்னு தான் ஃபுல் வெறியில் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஜவுக்கு தான், எல்லோரும் காமா இருங்கடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டு இருக்காரு. அப்படியே தான்டா போயிட்டுருக்கு. அங்கே உள்ள பர்சனாக அவருக்கு இப்போ தான் வந்து கான்சியஸ் வருது. பார்த்தா அவர் வந்து முழிச்சிட்டு அவர் அங்கேருந்து ட்ரை பண்ணுறாரு ஓடுறதுக்கு. ஏன்னா அவர் வாயை ஃபுல்லாக வாயில் வந்து பேண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கை காலெலாம் கட்டியிருக்கு. வெளில உள்ள அந்த 4 பேரும் செம கொலவேரில் இருக்காங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டே லீன்னு சொல்லி உளறி வச்சுருப்பேன். ஆக்சுவலி இதில் லீ கிடையாது, மொத்தம் 4 பேர் தான். ஓகேவா? இப்போ தான் அப்படியே தான்டா இப்போ அந்த 4 பேருமே அந்த ரூம்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. இப்போ கொலவேரில் நம்ம ஹன்னு தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி உள்ளே இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்ம டேங். வெளில இருக்கிறது யாருன்னா ஜங்குக், அப்புறம் காய், அப்புறம் ஹன், அப்புறம் லாஸ்ட்டாக யோன்ஜுன். மொத்தம் 4 பேரா? ஆக்சுவலி 6. இது வந்து லைட்டாக ஹிஸ்டாரிக்கல், பட் ஹிஸ்டாரிக்கல் கிடையாது. அப்படி சும்மா நார்மலாக ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாருக்குமே ஒரு பவர் இருக்கும். அதே மாதிரி நம்ம டேக்குமே ஒரு பவர் இருக்கும். இவங்க எதுக்கு கடத்திட்டு வந்தாங்க, என்னத்துக்கு கடத்திட்டு வந்தாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அதை தான் நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். இதில் எப்படி நம்ம டேக்குக்கு தான் உருவாகுது, அவ்வளோதான் அந்த ஸ்டோரி. போவோமா? அதுதான்டா. அவன் பண்ண தப்பு தான் இவ்வளோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக நம்ம டேவை போய் அடிக்க போகிறாரு. டக்குன்னு நம்ம யோஞ்சு தான் தடுத்துட்டு, டே கொலவெறி அதை ஹன்னு அமைதியானா நம்ம காய்க்கு நம்ம டேவை பார்க்குறாரு. இவர் தப்பு பண்ணியிருப்பாருன்னு தோணுது அவங்களுக்கு. இப்போ அந்த வேலை எல்லாருமே 3 பேருமே, அதாவது ஜங்குக், அப்புறம் ஜங்குக், யோன்ஜுன், அப்புறம் ஹன் 3 பேருமே ஒன்றா சேர்ந்து வாயை மூடி ஹியூனிங் அப்படிங்கிற மாதிரி கத்திடுறாங்க. ஏன்டா என்ன பிடிச்சி கத்துறீங்க, வந்தவனை பிடிச்சி கத்த வேண்டியதுடா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம ஜங்குக்கு இன்ன வரைக்குமே நம்ம டேவோட மூஞ்சி பார்க்கல. ஆக்சுவலி டேவோட ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு மாஸ்க் மாதிரி வச்சு கவர் பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டேவை பார்க்குறாரு. பார்த்தோன்னே பையன் ஃப்ளாட்டு. ஆக்சுவலி கடத்திட்டு வந்திருக்காங்க. பார்த்தோன்னே பையன் ஃப்ளாட் ஆகிட்டப்பில் அவர் பாட்டுக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹன்னு தான் அப்படியுமே அவ்வளோ இருக்குது. ஹன்னுக்கு தான் அவ்வளோ கோவம் வருது. நம்ம யோன்னு தான் பிடிச்சி வச்சுக்கிறாரு. நம்ம ஹியூனிங்கா இவர் தப்பு பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் திருப்பி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாகவே இருக்கார். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இதில் வந்து ஹியூனிங் தான் சின்ன பையன், எல்லாருமே ஒரு ஏஜ் பெரியவங்க. ஹியூனிங் மட்டும் சின்ன பையன். இவங்க யாருமே வந்து ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ, இவங்க ஃபேமிலிஸ் கிடையாது. இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இவங்களுக்கு ஃபேமிலி இல்லை, அதனால எல்லாருமே ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி பாண்டிங் மாதிரி இருக்காங்க வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம டே தாண்டா கண்ணை முழிக்கிறாரு. நான் எங்கே இருக்கேன்? எல்லோரும் கிளம்பணுன்னா இந்த கேள்வி தான் கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு கேட்குறாரு. இப்போ நம்ம டேக்கு புரிஞ்சிருச்சு. இந்த 4 பேரையும் பார்த்தோன்னா அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. நம்ம டேவா, என்னை மன்னிச்சிருங்க, நான் அதை வேணும்னு பண்ணல. பட் ஆனால்
அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணெல்லாம் அவ்வளோதான் செம்ம வெறியாயிட்டார். அவர் நைஃப் ஒன்று கையில் வச்சுருப்பார், அதை எடுத்துகிட்டு அப்படியே டே பக்கத்தில் அவ்வளோ வெறியாக போகிறாரு. நம்ம யோஞ்சன் தான் நம்ம அண்ணனை பிடிச்சி அப்படி பிடிச்சி வச்சுருக்கிறாரு. டே விட்ரா டே, அவனை எது கழிச்சிட்டு வந்தோன்னு தெரியும்ல, அப்புறம் என்னத்துக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கான். ஆனால் எப்படி வந்து ஒன்றாலாம் முடியுது, எனக்கு அவனை அப்படியே அறுத்து போடலாம், அப்புறம் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் பேசிகிட்டே இருக்க. சரி அண்ணன் வெளில அழைச்சிட்டு போயிடுவோம், இல்லைனா வந்து டேவை ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அண்ணன் வெளில அழைச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம டேவையா நம்ம இப்போ ஜங்குக்கு தான் போய் பேசுகிறாரு. நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிருப்பாரு. நம்ம யோஞ்சு நாள் உழுக்குழுக்குனதுக்கப்புறம் கிளம்பிட்டு, நீ எவ்வளோ பெரிய தப்பானே இருக்க தெரியுமா உனக்கு, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, என்னை மன்னிச்சிருங்க, நான் அதை வேணும்னு உன்னை மன்னிக்கிறதுக்கு நாங்கள் அவ்வளோ பெரிய மகனா என்ன, அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசலை. நம்ம டேவை அதே ரூமில் அடைச்சிட்டு அவங்க 4 பேருமே வெளில போயிடுறாங்க. நம்ம ஹியூனிங்க்கா ஒரு மாதிரியே இருக்குது. நம்ம ஹியூனிங் மட்டும் கதவை சாத்திட்டு போகும்போது நம்ம டேவை ஒரு மாதிரியே பார்த்துட்டு போகிறாரு. அப்படியே நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறோம். நெக்ஸ்ட் டே காமிச்சா வந்து என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் டே வந்து நம்ம டே பாட்டுக்கு ரூமில் வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவர் டே எது கழுவுறாருன்னு யாருக்குமே தெரில. டே வந்து ரொம்ப அப்படி ட்ரை பண்ணி அழ ஆரம்பிக்கிறப்ப அவர் ஃபுட் எதுவுமே எடுத்துக்கல. அது வந்து அழைச்சிட்டு வந்தது அதில் அழைச்சிட்டு வந்து கிட்னாப் பண்ணி எப்போ வச்சுருப்பாங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைம் வச்சுருந்துருப்பாங்க. இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே நைட்டே ஆச்சு, இன்ன வரைக்குமே நம்ம டே ஃபுட் எடுத்துக்கல. ஆக்சுவலி வந்து நம்ம ஜங்க் தான் ஃபுட்லாம் வச்சுட்டு போயிருப்பாரு. பட் நம்ம டே ஃபுட் எடுக்கலன்னொன்னே என்னடா பண்ணுறது, நம்ம ஜங்குக்கு வந்து லைட்டாக நம்ம டேவை தான் பிடிச்சிருக்கோம்ல. ஸோ வந்து அவர் வந்து என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. டக்குன்னு வந்து நம்ம ஹியூனிங் வேண்டா, டேய் அவர் சாப்பிட்டாரா, இப்போ ஹன்னு தான் எவர் அது இல்லை, இங்கே பாரு ஹியூனிங், அவன் யாருன்னு தெரிஞ்சும் அவனுக்கு மரியாதை கொடுக்குற வேலை மட்டும் நீ வச்சுக்கிட்ட, மூணை அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ யோசிச்சுனா, டேய் ஹன்னு காமாறா, ஏண்டா இப்படி பண்ணுற, ஹியூனிங் அந்த பையன் ஃபுட்டே எடுத்துக்கல, என்ன போய்கள் போ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அனுப்பி வைக்க. நம்ம ஹியூனிங் என்ன ரூம்குள்ளே போகிறாரு. நான் உள்ள வரலாமா, இன்னும் சவுண்டே காணோம், நீங்கள் எதுக்கு அழுறீங்க, இங்கேருந்து போவேல்ல, எதுக்கு உள்ளே வந்த, ரூம்குள்ளே யார் வர சொன்னா, இல்லைங்க நீங்கள் ஃபுட்டே எடுத்துக்கலான்னு சொன்னாங்க, அதான் ஃபுட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இல்லை எனக்கு ஃபுட்லாம் ஒன்றும் தேவையில்ல, கிளம்பு. இங்கே பாருங்கள், ஃபுட் சாப்பிடாம இருந்தால் உங்கள் உடம்புக்கு தான் ஏதாவது வந்துடும், பார்த்து சாப்பிடுங்க. நீங்கள் நான் தப்பு பண்ண வந்தானே, என்னை இங்கே கொண்டு வந்ததை நீங்கள் ரிவெஞ்ச் பண்ணுறது தானே, அப்போ இதுக்கு எனக்கு இவ்வளோ கேர் காமிச்சிங்க, நீங்கள் தப்பே பண்ணியிருக்கலாம், நான் உங்களை ரிவெஞ்ச் எடுக்கவே கூப்பிட்டு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க, நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சது கிடையாது, புரிஞ்சுதா, சாப்பிடுங்க ஒழுங்கா. இல்லை எனக்கு தேவையில்லை, அதோட நீயும் இந்த ரூமை விட்டு வெளில போ. ஏங்க இப்படி பேசுகிறீங்க, உங்கள் தம்பியாக இருந்தால் இப்படிலாம் பேச விட மாட்டிங்களா, நான் உங்கள் தம்பியாக இருந்தால் நான் உங்கள் தம்பியாக மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன நம்ம டேவா அப்படியே அங்கேருந்து அப்படியே ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்குங்க அப்படி அழுறீங்க, ஐயோ தப்பாக எதுவும் சொல்லுங்க, சாரி. இல்லை நீ எதுவும் தப்பாக சொல்ல, உன் பேர் என்ன, என் பேரா, என் பேர் ஹியூனிங்காய், சாரி நான் பண்ண தப்புனால தானே உங்களுக்கு, இல்லை பரவாயில்ல, தப்பை நமக்கு மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன், பட் எங்கள் அண்ணனுங்க மன்னிப்பானுங்களான்னு எனக்கு தெரில. ஸோ அந்த ஃபுட்டை மட்டும் சாப்பிட்றீங்களா, சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவா ஃபுட்டு எடுக்கிறாரு. பட் நம்ம ஹியூனிங் தான், இல்லை நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம டே பாட்டு பார்க்குறாரு. நான் ஊட்டி விட்டால் சாப்பிட மாட்டிங்களா, எனக்கு ஆல்ரெடி 3 அண்ணன் இருக்காங்க, அதில் நீங்களும் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதோட நான் அப்படி பேசுகிறேன்னு சொல்லி மற்ற 3 பேர்கிட்ட சொல்லிடாதீங்க, அவ்வளோதான். ரொம்ப கோவப்படுவானுங்க, நான் ரொம்ப சாஃப்ட் டைப், எல்லாத்தையும் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈவினிங் பாட்டுக்கு அப்படியே அழகாக ஊட்டிகிட்ருக்காரு. நம்ம டேவா அப்படியே அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இது வந்து நம்ம ஜங்குக்கு மட்டும் அப்படி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்ருக்காப்புல. நம்ம ஜங்குக்கு அப்பாடா சாப்பிட்டான்டா அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம யோஞ்சன் தான் இப்போ பின்னாடிலேருந்து தட்டுறாரு, தம்புடு என்ன யோஞ்சன் என்ன பண்ணுறீங்க, இல்லை அவன் சாப்பிட்டானா ஹியூனிங் உள்ளே போனானே, அவனுக்கு ஹியூனிங் ஏதாவது பண்ணிடுவானு. ஜங்குக் உன்னை பற்றி நல்லா தெரியும், ஒத்திக்கிட்டு வாடாடே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோஞ்சன் அழைச்சிட்டு போயிட்டாரு. இப்படியே தான் டைம் போயிட்டே இருந்திருக்கும். ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கா நம்ம டீமில் இன்னும் ஃபாலோ ஆகிட்டே இருந்திருப்பார். ஆனால் நம்ம டே பண்ண தப்புக்காக தான் இங்கே அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. பட் ஆனால் நம்ம டே அவ்வளோ பிடிச்சிருக்கும் நம்ம ஜங்குக்கு யாரை பார்த்தா எவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனதில்லை, 11+8 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பார். இப்போ அப்படியே அந்த 4 பேர் இருந்தாண்டா ட்ரூத் ஆர் கேம் விளாண்டுட்ருக்காங்க. ஒன்று பேர் சொல்லிக்கிறேன், எல்லாத்துலேயும் ட்ரூத் ஆர்டர்னு சொல்லி அறுக்குன்னே நினைக்காதீங்க, இதில் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூத் ஆர் கேம் தான் விளாண்டுட்ருக்காங்க. இது அப்படியே அவங்க பாட்டி ஜாலியாக விளாண்டுருக்கு. நம்ம ஜங்குக்கு பக்கம் தான் இப்போ வந்து ரொம்ப நேரம் கழிச்சு வந்து நிற்கிது. நம்ம ஜங்குக்கு பார்த்து இப்போ நம்ம யோஞ்சன் தாண்டா
நம்ம ட்ரூத் ஆர் டேர் கேம் டிஃப்ரெண்ட்டாக தான் விளையாடுவோம். ஓகே, ஜங்குக் உன் பக்கம் வந்திருக்கு. நீ ட்ரூத்தா டேரா? டேரா. சரி, இந்த பவுலில் இருக்க விஷயத்துல ஏதாவது நீ ஒன்று பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரி வந்து நம்ம ஹியூனிங் தான் எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தோன்னா நம்ம ஹியூனிக்கு அப்படி வாயை பிறந்துடுறாரு. டே என்னடா இருக்குன்னு எல்லோரும் காமிச்சு சொல்கிறாங்க. நம்ம ஹன்னா மொறப்பாகவே உட்காந்துருக்காப்புல. திருப்பி பார்த்தா தான் தெரியுது டே கிட்ட அவர் கொஞ்சம் க்ளோஸாக நடந்துக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. அவ்வளோதான், நான் பண்ணவே மாட்டேன், நான் என்ன வேணால் பண்ணுறது மட்டும் பண்ணவே மாட்டேன் நம்ம ஜங்குக்கு அப்படி சொல்கிறாரு. அதெல்லாம் எங்கள் டேவே கிடையாது, நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹன்னுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு, நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஐயோ போச்சுட்டாம்மா அவனை சிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவர் பாட்டுக்கு அப்படியே சரி நம்ம டேவோட ரூம்குள்ளே தான் போகிறாரு. எங்கே இருக்கான்னு தெரியலையே. மற்ற 3 பேரும் வெளிலேருந்து அப்படியே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்ருக்காங்க. இப்போ டே தாண்டா அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு ரொம்ப லூஸான டிஷர்ட்டும் ஒரு நார்மலான பேண்ட் போட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்து மூலையிலே தான் உட்காந்துருக்காரு. அவருக்கு எதை பற்றியும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் கையில் வந்து ஒரு செயினை வச்சு ரொம்ப ஒரு மாதிரி அதை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருப்பார். நம்ம ஜங்குக்கு தாண்டா இப்போ அப்படியே ஒரு பக்கத்தில் நீல் டவுன் போட்ட மாதிரி போய் உட்கார்றாரு. நீங்கள் எதுக்கு உள்ளே வந்தீங்க? முதல்ல வெளில போங்க. அது 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 வந்து நான் என்ன சொல்கிறது, என்னை மன்னிச்சிருட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா டக்குன்னு நம்ம டேவை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படின்னு அவர் பாட்டு கிஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம டேவை ஹக் பண்ணி அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறாரு. நம்ம ஜங்க் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. அவர் பாட்டுக்கு அப்படியே ஹக் பண்ணால் நம்ம டேக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே அமைதியாக தான் இருக்கார். பட் ஆனால் நம்ம டே கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம ஜங்க்கு பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டு ப்ளீஸ் இங்கேருந்து வெளில போங்கன்னு ரொம்ப அலாரமிக்க நம்ம டே இப்படி அழுத்த பார்த்தோம்னா நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் பாட்டுக்கு அப்படியே ரூம்லேருந்து வெளில வந்துட்டார். வெளில வந்துட்டு எல்லாரையும் பார்த்தா உங்களுக்கு இப்போலாம் சந்தோஷமா, முதல்ல கிளம்புங்க, போய் தூங்குற வெளியே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எல்லோரும் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே தான் டைம் போகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஜங்குக்கோட வீட்டுக்கு ஒரு பர்சன் வராங்க. அந்த பர்சன் யாருன்னா நம்ம ஜங்குக்கு வந்து அது வந்து ஆக்சுவலி வந்து ஜங்குக்கு இதில் எப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ப்ளஸ் இவங்க எல்லாருமே மாஃபியாஸ். ஸோ மாஃபியாஸ் ஸோ வந்து அது மாதிரி டீலர் ஒருத்தர் வந்திருப்பார். அவர் வந்து அப்படியே நார்மலாக வந்து வீட்டுக்கு வந்துட்டு, அதாவது வீடு வந்து மேன்ஷன் மாதிரி இருக்கும், அங்கே வந்துட்டு ஒரு பாட்டுக்கு நார்மலாக ரூமில் சுற்றி பார்த்துட்டு இருக்கா. நம்ம டேவோட ரூம் தான் அவர் பார்க்குறாரு. டேவோட ரூம் பார்த்துட்டு அப்படியே நம்ம டேவோட ரூம்குள்ளே தாண்டா அப்படியே ஸ்லோவாக போகிறாரு. போய் பார்த்தா நம்ம டேவா அப்போ தான் அவர் பாட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டே பக்கத்தில் உட்காந்து பேச ட்ரை பண்ணுறாங்க. நம்ம டேவா அவர் பாட்டுக்கு நகர்ந்து போயிட்டுருக்காரு. பட் ஆனால் அந்த பர்சன் விடுற மாதிரி தெரில, ரொம்ப கிட்ட போய் உட்காந்துட்டே இருக்காரு. நம்ம டேக்கா அவர் மேலே கடுப்பாயிட்டு அங்கேருந்து கிளம்பி பார்க்க அவர் பிடிச்சி எடுத்து அப்படியே பெட்டில் போட்டுறாரு. பெட்டில் போட்டு அப்படியே நம்ம டே மேலே ஓவராக அவ்வளோதான் நம்ம டேவா பயந்துடுறாரு. ஒரே கட்டத்தில் அவர் தள்ளி விட்டு அங்கேருந்து ஓடி வர ட்ரை பண்ணால் அந்த பர்சன் டக்குன்னு நம்ம டேவோட ஷர்ட்டை பிடிச்சிருக்கா. நம்ம டே இந்த மாதிரி ஷர்ட் போட்டுப்போனால் நார்மலாக ஒரு பட்டன்ஸ் வச்ச மாதிரி ஒரு நார்மலான டிஷர்ட் மாதிரி தான் போட்டிருப்பேன், ஒரு ஷர்ட் மாதிரி தான் போட்டிருப்பாரு. அந்த ஷர்ட்டை பிடிச்சிருந்தோன்னா ஷர்ட் லைட்டாக கிழிஞ்சிருது. நம்ம டேக்கா பயந்துட்டார். அப்படியே இந்த சவுண்ட்லாம் வந்து நம்ம ஜங்குக்கு கேட்டிருக்கோம். ஆக்சுவலி வந்து ஜங்குக்கு இந்த சவுண்ட்லாம் கேட்டோன்னா அவர் கொடுக்கணும் அப்படியே வந்து நம்ம டேவை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு என்னடா பண்ணுறா, கூல் இந்த பையன் இந்த ரூமில் இருந்தான், ஸோ நீங்கள் அவனை அடிமையாக கொண்டு வந்துருக்கீங்கன்னு சொன்னாங்க ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு தான் அப்படியே கிட்ட வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம டேவை டச் பண்ண போவோம். நம்ம டேவா ஜங்குக்கு நல்லா ஹக் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம ஜங்கு தானே புளிச்சுன்னா காதுக்கிட்டே ஒரு அடி தான் அடிச்சாப்புல. அந்த பர்சன் அப்படியே கீழே சுருண்டு விழுந்துறாரு. இந்த சவுண்ட் கேட்டு நம்ம ஹியூனிங் ஹன்னு இவங்க எல்லோரும் வந்திருப்பாங்க. என்னடா ஆச்சுன்னு கேட்க முதல்ல அவனை வெளில கொண்டு போய் பேக் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஹியூனிங் தான் முதல்ல வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. ஏன்னா ஹியூனிங் பார்த்தோன்னே புரிஞ்சிச்சு என்ன ஆச்சுட்டு. தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. இல்லை பரவாயில்ல, ஐம் சாரி, ரூமை லாக் பண்ணிட்டு இருந்திருக்க வேண்டியதானே. இல்லை நீங்கள் மட்டும்தான் உள்ளே வருவீங்கன்னு நான் அது என்ன மன்னிச்சிருங்க. இல்லை பரவாயில்ல, ரூமை லாக் பண்ணிட்டு இருந்துக்கோ, அதோட இந்தா சேஃப்டிக்கு இந்த நைஃபை கையில் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஜங்க் பாட்டு கொடுக்க அங்கேருந்து ஹன்னு தான் பயங்கரமாக முறைகிறாரு. படுபாவி, அவனே நம்ம கொண்டு வந்தது அவனை கொடுமைப்படுத்துறதுக்கு, இதில் நீங்கள் வேறு கத்தியெல்லாம் கொடுத்து நம்மளை குழம்புறதுக்கு ஐடியாவாக கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து நம்ம டே வந்து அவர் ரூமில் நல்லா தூங்கிட்டு இருப்பார். மிட் நைட் ஒரு 12:30 இருக்கும். அப்புறம் வந்து டேக்கு வந்து தண்ணி துவைக்குதுன்னு கிளம்புறாரு. தண்ணி இல்லை. பார்த்தா ஒரு சவுண்ட் கேட்குது. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ்
யாராவது இருக்கீங்களா அண்ணா, அண்ணா, ஜங்குக் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்க நம்ம டேக்கா டக்குன்னு பயந்துட்டார். ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஜங்குக்கான எப்போதும் கத்திகிட்டே இருக்காங்க. நம்ம டேவோட ரூம் எப்படி இருக்குன்னா, வெளில வந்து செமையாக பூட்டி வச்சுருப்பாங்க, நிறைய லாக்லாம் போட்டு வெளிலே வர முடியாத அளவுக்கு அதில் மேஜிக் பவர்ஸ் கொண்டு போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம டேவா ஒன்றுமே பண்ணல. அதோட நம்ம டேவோட கை கட்டி தான் இருக்கும். அதான் ரூமில் இருக்கும்போது மட்டும் ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. நம்ம இப்போ வந்து வெளில வந்து பார்த்தா இப்போ அப்படியே ஒரு டே தாண்டா அங்கே போயிட்டு நம்ம ஹியூனிக்கு அப்படியே ஆக்சுவலி வந்து நம்ம ஹியூனிக்கு என்ன ஆயிருக்குன்னா ஒன்றுமே கிடையாது. அவங்க எல்லாருக்குமே பவர்ஸ் இருக்கும்ல. நம்ம ஹியூனி வந்து சின்ன பையன் தானே, அவன் வந்து அதிகமான பவர்ஸ் வந்து அவன் யூஸ் பண்ணும்போது அவனுக்கு உடம்புல வந்து சில மாதிரி ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சு, சில டைம் அந்த பவர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுவாங்க திரும்ப, அது மாதிரி இருக்கும். நம்ம டே வந்து அப்படியே சரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அப்படியே என்னோட சமைச்சிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் எல்லாருமே இறங்கி வந்துருப்பாங்க. வந்து பார்த்தோம்னா நம்ம டே விளையாடுறத பார்த்துட்டு நம்ம ஹன்னு தான், டி உனக்கு எப்போ வெளில வந்த ஒன்று முதல்ல இங்கே பாருங்கள் ஹன், ப்ளீஸ் முதல்ல எல்லாத்தையும் நிறுத்துங்க, நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், ஃபஸ்ட்டு ஹியூனிக்கு உடம்பு சரியாக்கணும், அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் வாய முட்டிருக்கீங்களா அப்படின்னு சொன்னால் நம்ம யோசிச்சுமே அப்படியே நம்ம ஹன்னை தடுத்து வச்சுக்கிறாரு. அந்த பாக்ஸ் எனக்கு எடுத்து தர முடியுமா? எந்த பாக்ஸ் உனக்கு எடுத்து தரணும்? ஐயோ ஹன், முதல்ல புரிஞ்சுக்கோங்க, ஹியூனிங் உங்கள் தம்பி ஆபத்தில் இருக்கான், நான் அவன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், புரிஞ்சுதா? உங்கள் ரூமில் 3rd ஷெல்ஃபில் செகண்டாக ஒரு பாக்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த பாக்ஸ் பிங்க் கலராக இருக்கும், உள்ள 4வது டேப்லெட் அது மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸே மொத்தமாக கொண்டு வாங்க, கொஞ்சம் காட்டன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் இந்த ரூமில் மட்டும் தானே கிடச்சி வச்சாங்க, எப்படா அந்த ரூமில் உள்ளது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. எடுத்து வந்து கொடுத்தோன்னா நம்ம டே தான்டா ஹியூனிங் ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ் ஒன்றும் இல்லைடா, பாரு நீ பாரு ரிலாக்ஸாரு காமாரு, பர்ஃபெக்ட், ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. யாருங்க இதை கொண்டு வந்து இங்கே மாட்டினது? ஆக்சுவலி அங்கே ஒரு மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெயிண்டிங் மாதிரி தான் இருக்கும். இந்த பெயிண்டிங் என்ன பெயிண்டிங்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சும் இந்த பெயிண்டிங் எங்கே மாட்டினீங்க? அதோட டார்க் பவர்ஸ் எடுக்கல தானே? கடவுள் அந்த டார்க் பவர்ஸில் இருக்கும், மொத்தத்தில் அந்த பெயிண்டிங்கை தூக்கி வெளில போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம டே சொன்னோன்னா சரி என்னடா இவனுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அதை தூக்கி போட்டுருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தா நம்ம ஹியூனிங் வந்து ஓகே ஆகிட்டார். ஹியூனிங் வந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு நம்ம டே வந்து ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஒன்றும் இல்லை ஹியூனிங், ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ்ண்ணா எனக்கு இப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நீ என் தம்பின்னு சொல்லிட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் வேறு யார் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ வெளில பார்த்தா வெளில ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்குது. கன் ஷூட் சவுண்ட் கேட்டோன்னா எல்லோரும் பயந்து வெளில வராங்க. அஃப்கோர்ஸ் நம்ம டேவுமே வெளில வராரு. இப்போ வந்து பார்த்தா அங்கே வந்தது நம்ம ஜாக்சனு. அவ்வளோதான், நம்ம ஜங்குக்கெலாம் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. எடுத்தாலே கன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கன் எடுத்து ரெடி ஆகிட்டாங்க. அங்கே நம்ம ஜாக்சன் தாண்டா, கூல் எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே ஒருத்தருக்கு இழுத்து கிடக்கணுமே, எங்கே அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹியூனிமே வந்து நிற்க, ஓ இன்னும் நீ சாகலையா, செத்துருப்பான்னு நினச்சேன், அந்த பெயிண்டிங் நான் அனுப்புனது தான். அதோட அவங்கள்ட்ட ஒன்று கேட்கணும், நீங்கள் என் டீம்லேருந்து என் செல்லத்தை என் தங்க பிள்ளை தூக்கிட்டு வந்துட்டீங்களாமே சொல்ல நம்ம அண்ணன் சமாளிச்சாரு. இன்னும் ஒரு வார்த்தை பேசணும் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு ஜாக்சன், நான் பண்ணி ஒன்றுமா தான் இங்கேருந்து அனுப்புவோம். ஓ ஹன், அவ்வளோ தைரியமாக உனக்கு என்ன கொள்ளணும் அவ்வளோ ஆசையோட உனக்கு, ஆனால் என் செல்லத்தை தவிர நான் வேறு யாருக்கும் என் உயிரை தர மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவன் படி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு யாருக்குமே எதுவும் புரியல. நம்ம ஜங்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. இங்கே பாரு, முதல்ல இங்கேருந்து கிளம்புற வேலையை பாரு, புரிஞ்சுதா? இல்லைனா நீ இங்கேருந்து போனமா கூட போக முடியாது, உன்னை அட்டையெல்லாமே இல்லாமல் சிதைச்சிரும். ஜங்கு கூல் த ஹேண்ட்ஸம் பர்சன் என்ன இந்த டீம், உங்களை அப்படியே சாவடிச்சிருக்கணும், அவங்கள அப்படியே சிதிச்சிருக்கணும். நான் மிஸ் ஆகிட்டு எப்படா மிஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹியூனி வந்து அங்கே சைடில் தான் நின்றுருப்பாங்க எல்லோரும். நம்ம ஹியூனி கொஞ்சம் பக்கத்தில் நிற்க ஹியூனியை பிடிச்சி எடுத்து நம்ம ஹியூனியோட நெத்திலே கண்ணை பாயிண்ட் பண்ணிடுறான். அவ்வளோதான், அவங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. கண்ணை கீழே போடுங்க, கண்ணை கீழே போடுங்க, புரிஞ்சுதா? அதோட இப்போது உங்களோட அருமை தம்பி, நீங்கள் கண்ணை கீழே போடலன்னா இருக்கிற ஒரு எழுத்து தான் எடுத்துவேன், அவன் மேலே போயிடுவான், புரியுதா? அதோட உங்களை நான் பார்க்க வந்ததுக்கு ஒரே ரீசன், என் தங்கத்தை கொடுத்துருங்க. அதோட உங்கள் பவர்ஸ்லாம் உங்களை கொண்டுட்டேன்னா என்ன தடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க பாருங்க அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் பிறகு வெறும் தரமாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ டக்குன்னு அவரோட நெத்தியில், அதாவது அவரோட பின்னாடி உள்ள ஹெட்டில் வந்து யாரோ கண்ணை பாயிண்ட் பண்ணுறாங்க. ஹியூனிங்கை விடு, யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு ஏய் இரு நீ யாரானாரு, முதல்ல நீ எல்லாத்தையும் பேசிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம ஜாக்சன் சொல்ல, முதல்ல ஹியூனிங்கோட நெத்தியிலேருந்து கன்னை எடு அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாக்சனாக பயந்துட்டு கண்ணை கீழே போட்டு நம்ம ஹியூனிங்கை விட்டுட்டாரு. யாராவது நம்ம ஜாக்சனே மெட்டதுன்னு பார்த்தா நம்ம டே என்ன நினச்சிட்ருக்கா? நீ பண்ணுறதெல்லாம் பொறுத்துட்டு போகணும்னு நினச்சியா ஜாக்சன்? யாரா நீ? உன்னால தான் என் தம்பி செத்து போனான், எப்படிடா உனக்கு உன்னை பற்றி பேச எனக்கு அவ்வளோ கொலவரி ஆகுது அப்படின்னு நம்ம
டே பாட்டுக்கு பேசியிருக்க டக்குன்னு நம்ம டேவையுமே பிடிச்சி எடுத்து அவரோட நெத்தியில் கன்னை பாயிண்ட் பண்ணிடுறாரு. அவங்க எல்லோரும் பயந்துடுறாங்க. நம்ம அண்ணன் கேஷுவலாக போயிட்டார், அவன் சத்தா சாகட்டும் அப்படின்னு இருக்க. நம்ம ஜங்குக்கு தான் அவனை விடு, உங்களுக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுறேன், ப்ளீஸ் அவனை மட்டும் விட்டுரு. ஓ, அவ்வளோ பிடிச்சிருக்கா, அவ்வளோ பாசமாக அவன் மேலே. இவன் அழைச்சிட்டு வந்தது கொடுமைப்படுத்த தானே. அப்புறம் என்னத்துக்கு இவன் மேலே இவ்வளோ பாசம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கா. நம்ம ஜாக்சன் தான்டா. அப்புறம் என் செல்லமே அவன்கிட்ட அவன் சொல்லணும், உன் தம்பியை எப்படி கொண்டு தெரியுமா, அவன் பாவம் அப்பாவி, அவன் எப்படி அவனுக்கு தம்பியாக வந்தான், அதுவும் நீ என்னோட டீமை சேர்ந்தவா, எனக்கு கீழே வேலை செய்கிறவன், அவ்வளோ மாஃபியாஸில் தி கிரேட், இந்த நைட் பிரின்ஸ். உனக்கு தம்பி ஒரு அப்பாவே குழந்த பையன், அவனை மட்டும் சும்மா விட முடியுமா? அவனை மட்டும் சும்மா விட முடியுமாடா? அவனை கூப்பிட்டு வரணும். மற்றபடி எல்லா செட்டையும் காமிச்சா டென்ஷன் ஆகாமல் ஆகாதான். கண் எடுத்து அப்படி புட்டுன்னு போட்டு அப்படின்னு காத்துறானுங்களே, கத்தியை வச்சு அப்படியே கிழிச்ச பாரு, பாவம் பிளேட்டு போகும்போது அப்படின்னு நம்ம ஜாக்சன் சொல்ல நம்ம டேக்கா செம்ம குழவே ஆகிடுது. அவர் அப்படியே அந்த கன்னை வாங்கி நான் செத்தா சாவரன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சனை போட்டு தள்ளிடுறாரு. ஒரே சூடு தான், நம்ம ஜாக்சன் கீழே வந்துடுறாரு. எல்லாருக்கும் ஷாக்கு, ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம டேக்கா அப்படியுமே போக மாட்டாங்களா. அவர் கையில் வந்து நம்ம ஜங்கு கொடுத்தப்ப நைஃப் அதை வச்சு கிளிக்கின்னு கிழிக்கிறாரு. சிவா என் தம்பியை பற்றி உனக்கு எப்படி இருந்தது? உன் கூட உனக்கு கீழே வேலை பார்த்தா எவ்வளோ கொடுமை அனுபவிச்சா. என் தம்பி அவன் உன் கண்ணில் மாட்டக்கூடாது அவ்வளோ பண்ணுவேன் அப்படின்னு என் தம்பி எனக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குத்துன்னு குத்துறாரு. அந்த பிளட்லாம் நம்ம டீயோட ஃபேஸ்லாம் தெளிக்குது. பக்கத்தில் ஈவினிங் இருக்கிற அவர் மேலே தெளிச்சிருக்கோம். அவன் கொலை வேரில் அப்படி குத்துன்னு குத்துதை பார்த்து நம்ம கண்ணுக்கு லைட்டாக ஜெருகி விட்டுருது. ஏன்டா அது இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்தவன் அப்படியே வைலண்ட்டாக மாறானே அப்படின்ட்டு. நம்ம ஈவினிங் தான்டா, அண்ணா ப்ளீஸ் வாங்கண்ணா போதும், சரி ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நம்ம டே பாட்டுக்கு அப்படியே போய் நார்மலாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே 4 பேருமே என்ன ஆச்சுன்னா, நம்ம ஜங்குக்கா தலையில் கை வச்சுட்டு என்னடா பண்ணுறதுன்னு வச்சுருக்காரு. பாடி கார்ட்ஸ்லாம் நம்ம ஜாக்சனோட பாடியை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹியூனிங்காக நம்ம டே பின்னாடியே போய் நிற்கிறாரு. நம்ம ஜங்குக்கு தலையை கையில் வச்ச மாதிரியே நிற்கிறாரு. நம்ம யோஞ்சனும் ஹன்னும் மட்டும் அப்படியே சோஃபாவில் போய் உட்காந்துருக்காங்க. அப்படியே அவங்க டிவியை பார்த்த மேனிக்கே பேசுகிறாங்க. இவன் யாராக இருப்பான் எனக்கு தெரில, அவன்கிட்ட தான் கேட்கணுமா? கண்டிப்பாக அவன்கிட்ட தான் கேட்கணும். இதுக்கான பதிலெல்லாம் அவன்கிட்ட தான் இருக்கும். வேறு என்ன பண்ணுறது? நம்ம தேடி வந்த பர்சன் இவன் கிடையாது, அது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ 4 பேருமே நம்ம 4 பேருமே அட்ட டைமில் நம்ம திரும்பிட்டே அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. நம்ம டேவா எனக்கு பசிக்குது, நான் ஃபஸ்ட்டு சமைச்சது தான் வேலை என்னாலும் பேசுவேன். உன்கிட்ட சில பேர் கேள்வி வச்சுக்கணும், ஸ்டாப் பண்ணுங்கள், எனக்கு பசிக்குது, எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வேணும், நான் சமைச்சிக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்டுக்கு சூப்பராக அவர் பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்காரு. எல்லாருமே அங்கே நின்று பார்த்துட்டு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியே வராங்க. ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் நான் சமையலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சமைச்சு வச்சுருந்தேன். எல்லாருக்குமே சமைச்சிட்டாரு. சமைச்சிட்டு எல்லாருக்குமே இப்படி சாப்பாடுலாம் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வந்து உட்காந்து அவர் பாட்டு சாப்பிட்டே இருக்கா. நம்ம அவங்க தாண்டா ஒரு கேள்வி கேட்குறாங்க. நம்ம ஜங்குக்கு தான், நீ யார்? எப்போயாவது கேட்டிங்களே, நான் நைட் பிரின்ஸ், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நைட் பிரின்ஸ், அதோட நான் ஜாக்சன் கீழே தான் வேலை செஞ்சேன். ஓகே அண்ணா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். அவங்க உங்கள் தம்பிங்கிறான். சொல்கிறேன் சொல்கிறேன். எனக்கு ஒரு தம்பி இருந்தான், அவன் பேர் ரிஷி. சின்ன பையன் தான், பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ஆக்சுவலி என்னோடய தம்பி கூட கிடையாது, எனக்கு யாரும் கிடையாது, எனக்குன்னு யாரும் கிடையாது. அவன் அடாப்ட் பண்ணி வளர்த்தான். அவன் ஒரு ஹியூமன், நான் மட்டும்தான் பவர் சொல்லுவேன். ஜாக்சன் கல்லில் மாட்டக்கூடாதுன்னு ரொம்ப பற்றி வளர்த்தேன். அவன் எப்படியோ மாட்டி இறந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் நான் அண்ணனு கூப்பிட்ட ஒரே ஒரு நீ மட்டும்தான். அதனால தான் நான் வந்துட்டு ரொம்ப பாசமாக பழகினேன். ஓ அப்படியாண்ணா, ஆனால் நீங்கள் எதுக்குன்னு அப்படி பண்ணீங்க? நீங்கள் மட்டும் அன்றைக்கி பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் நல்லா இருந்திருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈவினிங் கேட்க. இப்போது நம்ம டே தாண்டா, எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள், நான் சாப்பிட்டுட்ருக்கேன், அப்படியே உங்கள் ஒரு கொஷின் கேளுங்க. முதல்ல நீங்கள் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க, அது முதல்ல இது தெளிவுபடுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்டுக்கு அப்படி சாப்பிட்டே இருக்கா. நம்ம ஜங்குக்கு தான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு. நீ அது உன்கிட்ட ஜங்குக் எதாக இருந்தாலும் கேளுங்க. ஆமாம், என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? ஓ இவ்வளோ சிம்பிளான கொஷின் தானா? எனக்கு அவங்க 4 பேரும் அவ்வளோ பிடிக்கும். இல்லை புரியல அப்படின்னு அட் டைமில் இவ்வளோ சொல்ல. நான் வேணால் ஜாக்சன் கீழே வேலை செஞ்சுட்டோம். ஜாக்சன் கீழே நான் வேலை செஞ்சது ஒன்றும் தப்பான வேலைலாம் கிடையாது. நிறைய பேர் அடிக்கிற வேலை பார்த்துருப்பாங்க, அவ்வளோ தான். அப்புறம் ஜாக்சனுக்கு என் மேலே ஒரு கண்ணு, என் தம்பி மேலேயே ஒரு கண்ணு. அந்த பாடிக்கெலாம் எனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை. ஸோ விலைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னை தேடி ரொம்ப அலைஞ்சான். அப்புறம் நீங்கள் நினைக்கிற பர்சன் நான் கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் தீர்றது யாருன்னா, ஹியூனிங் அட்டாக் பண்ணி எனக்கு உங்களுக்கெல்லாம் காயமாகி நீங்கள் சாவர நிலைமைக்கு போனது நான் கிடையாது. நான் ஒன்றும் உங்களை அப்படி பண்ணல. ஆக்சுவலி அது பண்ணதெல்லாம் இல்லையா தான், என்னை மன்னிச்சிருங்க. ஆக்சுவலி இந்த
இதை பண்ணது லியா. ஸோ இது உங்களுக்கு தெரியாது, பட் பண்ணது அந்த இடத்துல நான் தான் இருந்தேன். ஸோ நீங்கள் நான் நினச்சிட்டிங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா, ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி நடந்திருக்கும். அது ஆக்சிடென்ட் கிடையாது, பட் ஆனால் அது வந்து ப்ரீ பிளான்ட் அப்படி பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அது வந்து ஜாக்சனோட டீமில் தான் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த இடத்துல டே அந்நேரத்துக்கு போனதுனால அது டே தான் பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதனால தான் நம்ம ஹியூனிங் வந்து கொஞ்ச நாள் இப்படி இருக்காங்கல்ல, ஒரு மாதிரி அவர் வந்து ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் வருது. அதுக்கு ரீசன் யாருன்னா லியா பண்ண வேண்டியனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். இதை நம்ம டே தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினச்சிருப்பாங்க. அப்படின்றதால என்ன தான் ப்ளேன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு காமிக்கிறோம். இப்போ நம்ம டே வந்து அப்படி நின்றுட்டுருப்பாரு. நம்ம ஜங்குக் தாண்டா டே உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள் ஜங்குக். ஐ லவ் யூ ஜங்குக். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்னை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அது ஏன்னு தெரில. நீ அவ்வளோ கெட்டது பண்ணணும் உன் மேலே நான் அவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தேன். பட் அப்படியுமே எனக்கு உன் மேலே அவ்வளோ ஃபால் ஆனேன். ஏன்னு தெரில. உன்னை பார்க்கும்போதெல்லாம் நீ எனக்குனே பிறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சொல்லப்போனால் இது கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். பட் ஆனால் உன்னை வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க எனக்கு மனசு கிடையாது. உன்னை என் பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கணுன்னு ஆசையாக இருந்தது. நான் இது வரைக்கும் யார்கிட்டையுமே இப்படி பேசினது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட தான் நான் பேசுகிறேன். அதோட அன்றைக்கி நான் வேணும்னு கிஸ் பண்ணல. நான் அன்றைக்கே உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆக்சுவலி அந்த நீ கிஸ் பண்ணியிருப்பார்ல ட்ரூத்தில் இருக்கேன்ல, அடுத்த நாள் வந்து நம்ம ஜங்குக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் என்னென்று. அது வந்து செலக்ட் பண்ணிட்டேன், இதை பண்ண சொல்லிட்டாங்க. அதோட நான் அதனால் மட்டும் பண்ணலாம், நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்ல நம்ம டேவா அப்படியே ஒரு மாதிரியே கேட்டுட்ருக்காரு. லைஃப் லாங் நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன்னை பார்த்துக்கிட்டு நீ என் மேலே கோவப்பட்டு நீ ரொம்ப அப்பாவி, ரொம்ப சைல்டிஷ், ரொம்ப சாஃப்ட்டுன்னு நினச்சேன். ஆனால் நீ அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ரூட் மீன்ஸ் மற்றவங்களுக்கு ரொம்ப சண்டை போடுறதுனால எனக்கு தெரியவே தெரியாது. நீ ரொம்ப அப்பாவியான பையன், எதுவுமே தெரியாதுன்னு நினச்சேன். பட் நீ ஒரு மாஃபியா, எனக்கு ஏற்ற ஒரு நல்ல பேராக இருப்பேன் நினைக்கிறேன். என் கூட இருப்பியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நம்ம டேவா இவ்வளோ நேரம் அப்படியே வாயில் கை வச்சுக்கிட்டவர் டக்குன்னு வந்து என்ன ஜங்கு டேரை செலக்ட் பண்ணிட்டீங்களா? அதானே நான் நினச்சேன் ஜங்குக்கு நீங்கள் டேரை தான் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே பார்த்தா நம்ம ஹியூனிங்கு, நம்ம யோன்ஜுன்னு, நம்ம அண்ணன் வாயில் கை வச்சுட்டு 3 பேரும் அட் அ டைமில் ஒரே மாதிரி போஸ்ட் கொடுத்து நிற்கிறாங்க. ஏன் அப்படி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் திரும்புறாரு. ஜங்குக்கு அப்போ நீங்கள் நான் ட்ரூத் தான் செலக்ட் பண்ணேன், நான் உன்ட்டு உண்மையாக தான் சொன்னேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கா அப்படி சொன்னோன்னா நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம டே அங்கேருந்து கிளம்ப போவ நம்ம ஜங்குத்தை கையை பிடிச்சிட்டு டே உனக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லு. நீ லியாக்காக மட்டும் என்னை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணல, சொல்லு. உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களாவே தெரியும், நீ நல்லா சைட் அடிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் வந்து என்ன நினச்சேன்னா நீ ஒரு நார்மலான பையன் அப்படின்னு தான் நினச்சேன். பட் நீ ஜாக்சனோட டீமில் இருந்த இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஆனால் ஓரளவுக்கு என்னால் லவ் பண்ண தெரியாது ஜங்கு, ஓரளவுக்கு நான் லவ் பண்ணது இல்லைட்டையா. ஆனால் உன்னை நான் அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன், ப்ளீஸ் என் கூட இருப்பியா அப்படின்னு கேட்க நம்ம டேக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. அங்கே நம்ம யாருக்கு சந்தோஷமும் இல்லை, ஹூனிக்கு சந்தோஷம். அண்ணா நீங்கள் கமிட்டட் ஆகிட்டிங்கன்னா எல்லா சந்தோஷம். எங்கள் அண்ணனும் எனக்கு 2 அண்ணன், ஐயோ இந்த 2 கமிட்டடாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்லிட்டு அவ்வளோ அண்ணா அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்ல நம்ம டேவா டக்குன்னு நம்ம ஜங்கு தான் திரும்பி பார்க்குறாரு. ஜங்கு எனக்கு தெரியுமா நான் உனக்கு ஏன்னா நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அந்த டீமில் உள்ள எல்லாருமே எனக்கு நல்லாவே தெரியும். தெரியாத மாதிரி நடித்தேன். ஆக்சுவலி நான் தப்பான வேலையை தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் என்ன பண்ணுறது, நீ என்னை வெறுத்துருவியோ, என்னை வேணான்னு சொல்லிடுவியோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. பட் இப்போ இல்லை. ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படுக்கு சின்னதாக ஒரு கிளிக் பண்ணி எடுக்க அங்கே எல்லாருமே வாங்குறாரு. நம்ம ஜங்குக்கா அப்படியே மூஞ்சே சுருங்கிடுது. என்னாச்சு ஜங்குக்கே என்னாச்சு? நான் தான் அக்செப்ட் பண்ணிட்டேனே. இல்லை அது ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஆனால் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டேன். இல்லை கிஸ் சொல்ல சின்னதாக தர கொழுப்பு தானே உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டே பாட்டே கேட்குறாரு. இப்போ நம்ம டே தாண்டா அப்படியே கிட்டே போய் மெதுவாக நம்ம சின்ன கூட சிக்ஸ் அப்படியே பிடிச்சி சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. முதல் புயல் முடியாது. அவ்வளோதாண்டா அந்த ஸ்டோரி நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு மினி பைட் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் மன்னிச்சு இதெல்லாம் ஆக்சுவலி இது வந்து நான் ரொம்ப லாங்காக தான் கொண்டு போகணும்னு நினச்சேன். இது வந்து எஃப்எஃபாக கொண்டு போனால் லாங்காக கொண்டு போகலாம். பட் ஆனால் எனக்கு எஃப்எஃபாக கொண்டு போக விருப்பம் இல்லை. அதோட
நான் இன்னொரு விஷயம் சொல்ல வரணும். ஆக்சுவலி நான் எதை பற்றி பேச வரேன்னா ரிக்வஸ்ட் ஸ்டோரிஸ் மட்டும் தான் பேச வரேன். ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, என் பர்த்டே ரிக்வஸ்ட்லாம் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு டைம் இருக்காதுரா, ஸோ அதனால தான் நான் அக்செப்ட் பண்ணுறது இல்லை. அதோட முக்கியமான ரீசன் என்னென்னா நான் வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவான பர்சன். ஸோ ஒரு ஃபேன் ஃபிக்ஷனாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே நான் ரொம்ப அழுவேன். ஆக்சுவலி வந்து இது மாதிரி டேக் ஜீனஸ் தான் நான் வந்து டேக்கோக்கஸ் ஒரு டேக் ஜீனஸ் மட்டும் தான் கேட்டிருக்கேன். ஸோ கேட்டதில் நான் ஒரு ஸ்டோரிக்கெலாம் ரொம்ப ஹர்ட் ஆகி ஒன் வீக்லாம் இல்லை, 1 டே ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக அழுது எனக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளமே வந்துடுச்சு. அந்தளவுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் சீரியஸாக கூட ஆகிடுச்சு. நான் வந்து 2 டேஸ் எனக்கு செம்ம ஃபீவரும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி அது லாஸ்ட்டாக வந்து ஹாப்பி எண்டிங்காக தான் முடித்தாங்க. பட் ஒரு அவசர கொடுக்கையில் நான் அப்படி பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து அது மாதிரி சேடனிங் ஸ்டோரிஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி எனக்கு தேவோ ஜோங்கோ யாரோ ஒருத்தர் ஹர்ட் ஆனாலும் சரி, நான் அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் எடுக்கிறது கிடையாது. மோஸ்ட்லி என்னோடய ஸ்டோரிஸ்லாம் ஹர்ட் ஆகிற மாதிரி வச்சிருக்க மாட்டேன். அப்படி உங்களுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா சாரி. ஸோ அதுக்கப்புறம் சேடனிங்லாம் கேட்காதீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உங்களோட ரிக்வஸ்ட்லாம் அக்செப்ட் பண்ண முடியலங்கும்போது ரொம்ப அழுக வருது. ஓகே பாய், நான் உங்கள் ருக்கி, பார்க்கலாம்.